தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அவர் இருந்து வாசம் பண்ணி அந்த மனிதனுக்குள்ளும் அந்த மனிதனை கொண்டும் செய்கின்றதான காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதனாலும் ஏசாயா 34:16 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை சேர்த்து தருகிற பரிசுத்த ஆவியானவர். நேற்றைய தினத்தில் சொன்னது போல, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய வார்த்தை மகத்துவமானது, தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தையும் அதுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தது என்று நம்பி அதை விசுவாசித்து, யோவான் 1:1 சொன்னது போல, வார்த்தை ஆகிய இயேசு ஆகிய வார்த்தை, அதாவது இயேசுதான் வார்த்தை என்று நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து அந்த அப்படியான மகத்துவமான அந்த வேதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, முதலிடம் கொடுத்து, எங்களுடைய ஜீவனை விட அதை நேசித்து, அதை தேடி தியானித்து அதன்படி வாழ முயற்சிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். தேடும்போது வார்த்தையை சேர்த்து தருகிறார், போதிக்கும் போது வார்த்தையை சேர்த்து தருகிறாரு, ஊழியங்கள் செய்யும் போது தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு சேர்த்து தருகிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையை வைத்து கொண்டு அந்த வேதத்திலே இன்னும் தேற, இன்னும் கற்றுக்கொள்ள, இன்னும் அதன்படி ஊழியம் செய்ய, இன்னும் அதன்படி வாழ, அதில் உணர்வடைய தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை எங்களுக்கு சேர்த்து தந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.